இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இனி இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நர்சிங் போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நர்சிங் போஸ்டிங்க்கு 3 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நர்ஸ் போஸ்ட்டை அவங்க டெம்பரரி பேசிஸில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை பெர்மனெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு டிப்ளமா நர்சிங் பண்ணிவிட்டு +1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அவங்க கண்டிப்பாக சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் பண்ணிவிட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களும் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது நர்சிங் சர்டிஃபிகேட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி அவங்களுக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் 3 அண்ட் அபோவ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்டிங்க்கு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 63,660 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நடக்கும். இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா 21/2/2024 வெனஸ்டே அன்னைக்கும் 22/2/2024 தேர்ஸ்டே அன்னைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 8 AM இருந்து 10 AM வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ 9 AM ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா NFC கெஸ்ட் ஹவுஸ் நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் நியர் ECIL ஃபேக்ட்ரி ஹைதராபாத் 500062 என்ற அட்ரஸில் தான் நடக்கும். அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷனையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் அவங்க சொல்லியிருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அண்ட் அந்த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா RECT2018@nfc.government.in என்ற மெயில் ஐடிக்கு உங்களோட அப்ளிகேஷனை அனுப்பிடுங்க. அண்ட் அப்படி நீங்கள் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பியில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஒரு செட் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்களுடைய டீட்டெயில்ஸை www.nfc.government.in என்ற சைட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். அவங்க அதில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.